இன்று காலை கொல்பிட்டில் லிபர்டி சுற்றுவட்டத்திற்கு அருகில் பஸ் ஒன்றின் மீது பாரிய மரம் முறிந்து வீழ்ந்தது. கொழும்பிலிருந்து மத்துகம வரை பயணித்த குறித்த பஸ் வண்டியானது மத்துகம டிப்போவுக்கு சொந்தமானதாகும். கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து பஸ் வண்டிக்குள் சிக்குண்டவர்களை மீட்டெடுத்தனர். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. காயமடைந்தவர்களின் சுக நலன்களை கேட்டறிவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரும் அங்கு வருகை தந்தார். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக நட்டஈடு வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த 5 அடையாளத்தை உறுதிப்படுத்துவது தற்போது பிரச்சனையாக உள்ளது. 2 அடையாளங்கள் மாத்திரமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இறுதி கிரியைகள் முன்னெடுப்பதற்காக எமது கடமையை நாம் செய்வோம். பதில் அமைச்சர் லசந்த் அலகியவனவும் ஜனாதிபதியின் செயலாளரும் உயிரிழந்தவர்களுக்காக 5 லட்சம் ரூபாய் நட்டஈட்டை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு எமக்கு அறிவுறுத்தினர். பஸ் வண்டியின் காப்புறுதி நிறுவனத்துடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். நடத்துனரும் சாரதியும் கொல்லுப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் விசாரணையில் உள்ளனர். விபத்து இடம்பெற்ற காட்சி சிசிடிவியில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. விபத்தை அடுத்து டுப்ளிகேஷன் வீதி மூடப்பட்டது. மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவத்தை பொது நூலகம் ஆகியவற்றை அண்மித்த பகுதிகள் மற்றும் கல்பிட்டிய பூரகள பகுதி உள்ளிட்ட கொழும்பின் பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதேவேளை வீதிகளின் இருபுறமும் அபாயகரமான மரங்கள் இருப்பின் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை குளியாப்பிட்டிய கரந்திப்பல பகுதியில் பாடசாலை பஸ் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபை பயணிகள் பஸ்ஸுடன் மோதியதில் 55 பேர் காயமடைந்தனர். இதில் 35 பேர் பாடசாலை மாணவர்களாவர். காயமடைந்தவர்கள் குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பஸ்யால பட்டலிய பகுதியில் தனியார் பயணிகள் பஸ், பவுசர் மற்றும் கனரக வாகனம் ஆகியன மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டது. இன்று அதிகாலை இடம்பெற்ற இவ்விபத்தில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஸ் வண்டியானது பவுசர் வாகனத்தை முந்திச் செல்ல முயற்சித்த போது எதிரே வந்த கனரக வாகனத்தில் மோதியுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவித்தனர்.